Hi friends and families, welcome to Free Baking Class by Elfin. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் கேக் தான் பார்க்க போகிறோம். அதாவது முட்டை இல்லாமல் தயிர் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக மில்கை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா இல்லை பேக்கிங் கற்றுக்க ஆவலாக இருந்தும் கிளாஸஸ் பக்கத்தில் இல்லையா, ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்காங்க. இது முற்றிலும் இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஓடிஜியை டைமரை 10 நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ராடு செக்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் ஆன் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் குக்கரில் பேக் பண்ணுறீங்கன்னா சேம் டைம் தான் சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கரில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு கிளாஸ் 2ல் அப்லோட் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1/2 kg டின் எடுத்துருக்கேன். இதில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 250 ml கப்பில் 1 கப் அளவு, அதாவது 250 ml அளவு பால், காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இதில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற வினிகர் கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதாவது நான் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 10 ml அளவு வினிகர் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது ஆக்டிவேட் ஆகட்டும். அதாவது நம்ம தயிர் இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வெனிலா கேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பாருங்கள், இது நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா திரியாக இருக்குல்ல, இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகிருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகிருந்தால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இதுதான் இன்ஸ்டன்ட் பட்டர் மில்க்கு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர் மில்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே வாசனை இல்லாத எண்ணெய் 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். 125 ml அளவு எடுத்திருக்கேன். அது பட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா பட்டரை உருக்கிட்டு சூடு போனதுக்கப்புறம் 125 ml அளவு எடுத்து இதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக வாசனை இல்லாத எண்ணெயை தான் நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். அதாவது சர்க்கரை கரைகிற அளவுக்கு நம்ம விஸ்க் வச்சு கலந்து எடுத்துக்கலாம். பீட்ரு யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா சர்க்கரை கரைகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே ஒரு சல்லடை வச்சுட்டு கரெக்டாக 250 ml கப்பில் 1/2 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். அதாவது 120 கிராம் ப்ளஸ் 60 கிராம் அளவு எடுத்திருக்கேன். மொத்தமாக 180 கிராம் அளவு மைதா எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அதே 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நம்ம சேர்த்துட்டு டைரெக்டாக மாவுலே சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாத ஒரு ஸ்மூத்தான பேட்டரை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரேயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓடிஜியை ஓப்பன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை உள்ளே வச்சுட்டு நம்ம 45லேருந்து 50 நிமிஷம் டைமரை ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ராடு செக்ஷனை ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக 180 டிகிரியில் பேக் ஆகட்டும். நீங்கள் குக்கரில் பேக் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக 45லேருந்து ஒரு 50 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணுங்கள். ஸ்டிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஒழுங்காக வேகலைன்னா கூட ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ வேகாத தன்மையை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பொதுவாக எக்கு கேக்கை விட எக்லெஸ் கேக் வேகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கிறோம். ஸோ இது அதிக டைமில் வெந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. எக்லெஸ் கேக் கொஞ்சம் அதிக டைம் தான் எடுத்துக்கிறோம். கேக் ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு டூத் பிக்கு அல்லது ஏதாவது ஒரு ஸ்டிக்கு வச்சு நீங்கள் உள்ளே குத்தி பார்த்தீங்கன்னா க்ளீனாக ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கேக் நல்லாவே ஆறிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் எந்த அளவுக்கு கேக் வந்து சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்ம கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அதாவது நம்ம நார்மல் ஸ்பாஞ்ச் கேக் செய்வோம்லாம் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் கேக்கு. பாருங்கள் எலும்பி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் சாஃப்டான செம்ம சாஃப்டாக இருக்கும் இந்த கேக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பேக் ஆகி வந்திருக்குன்னு. பாருங்கள் நம்ம கேக் வந்து எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக எவ்வளோ மாய்ஸ்டாக வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கர்டு இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு வெண்ணிலா கேக் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதுக்கு சாஃப்டாக இருக்கும், அவ்வளோதுக்கு ஸ்பாஞ்சாக அசல் ஸ்பாஞ்ச் வெண்ணிலா கேக் மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.